இலங்கை அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சிறுபான்மை முஸ்லிம் தலைமைத்துவம் இன்று எங்களை விட்டு நீங்கிய துயரத்திலே இருக்கிறோம். ஆளுநர் அலைமானுடைய மறைவு இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக நாங்கள் நினைக்கிறோம். போன மாசம் நாங்கள் பார்த்தோம் எம்எச் முகமது அவர்கள் இந்த மாதிரி மூத்த தலைவர் மாதிரிலாம் பேத்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுடைய இளம் சம்பந்திகள என்ன மாதிரி வந்து காலம் விடியும்ன்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நாங்கள் அலைமாலான இழந்திருக்கிறோம். දැකලා තියෙනවා අලවි මෞලානා මැතිතුමාට පීයෙන් ඇනලා ඇඳේ ඉන්නවා. මම දැකලා තියෙනවා අලවි මෞලානා මැතිතුමාට මාංචු දාලා හිර ගෙදර ගෙනියනවා. මම දැකලා තියෙනවා අලවි මෞලානා මැතිතුමාට කඳුළු ගෑස් ගහලා පොළොවට දානවා. ඒ නිසා මේ විචිත්‍ර චරිතය අපේ රටට විශාල ධෛර්යයක් ගෙනාවා, ආරක්ෂාවක් ගෙනාවා. මේ රටේ දන්වැල් පාරවල් කාලා ජීවිතය පවා පරුදුවට තබලා තමයි එතුමා මේ කම්කරුවන් වෙනුවෙන් සටන් කරේ. එතුමාගේ අභාවය මේ වෙලාවේ මුළු රටට මහත් පාඩුවක්. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට හිටපු දැවැන්ත මුස්ලිම් ජාතික ජනනායකයා තමයි අලවි මෞලානා මැතිතුමා. ඒ වගේම වැඩ කරන ජනතාවටත් එතුමා කළ සේවය ලංකා ඉතිහාසයේ සදා නුස්මරණීය එකක් වෙනවට කිසිම සැකයක් නැහැ. ආණ්ඩුකාරයෙක් කියන හැඟීම කවදාකවත් එතුමාගේ සිතේ තිබ්බේ නැහැ. ඒ නිසාමයි සාමාන්‍ය ජනතාව බස්නාහිර පළාතේ ආණ්ඩුකාරතුමා හමු වෙනවාම කතා කරන්නේ ගරු ආණ්ඩුකාරතුමා කියලා නෙවෙයි ආණ්ඩුකාර සහෝදරයා කියලා. මා දන්නා තරමේ ලංකා ඉතිහාසයේ බිහි වුණු එකම ආණ්ඩුකාර සහෝදරයා අලවි මෞලානා මැතිතුමා. அலவி மௌலானா அவர்கள் மட்டும்தான் எதிர்க்கட்சிகளாலும் நேசிக்கப்பட்ட ஒரு மாமனிதர். எதுகை முனையோடு அவர் பேசும் பேச்சாற்றல், எல்லோரையும் புன்முறுவல் பூத்த முகத்தோடு அவர் அணுகும் முறை, அதே வேளையில் அவர் ஒரு போராளி, தொழிலாளர் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர், எத்தனையோ வலிகளை சுமந்தவர். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணத்தை காட்டிவிட்டவர் போயிருக்கின்றார். அன்னாரின் மறுமை வாழ்வு நட்பேறுடையதாக அமைய வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனை இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்கின்றேன். ஆமீன். அவருடைய அரசியல் வாழ்வில் தான் சார்ந்திருந்த கட்சியிலிருந்து தடம் புரளாமல் கடைசி வரையும் கொள்கை உறுதியோடு இருந்த ஒருவராகவும் தலைமைத்துவ விசுவாசத்தை முழுமையாக வெளிக்காட்டிய ஒரு அரும்பெரும் தலைவராகவும் அவரை நாங்கள் அடையாளம் காண்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய ஸ்தாபக தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் உடைய மிக நெருங்கிய நண்பராக மாத்திரமல்ல, அவருடைய அந்திம காலங்களிலே தன்னுடைய தகப்பன் என்று இவரை என்னுடைய மறைந்த தலைவர் வர்ணிக்கிற அளவிற்கு அவர் மீது ஒரு வாஞ்சையோடு வாழ்ந்த காலம் இருந்தது. සියලු දෙනාගේම හොඳ මිත්‍රෙක්. මගේ නම් විශේෂයෙන් කල්‍යාණ මිත්‍රෙක්. එතුමා අපේ ජාතියට සේවය කරන අතර අනිත් ජාතියන්ට හිරියාවක් නැතුව සමගියේ ජීවත් වුණා. ඉතින් මේ වගේ පුද්ගලෙක් නැති වුණාම විශාල පාඩුවක්. එයායි මමයි තමයි முஸ்லிம் நாயகர் வச்சுட்டு இட்டியே யாக மம திருவிழா இன்னும். நாங்கள் சரித்திரத்திலே இன்னொரு தலைவருக்கு காணாத அத்தனை கூட்டம் ஜமாத்தார்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவர் வாழ்நாள் முழுதும் செய்த நன்மைகளின் ஒரு விதியாகத்தான் அந்த கூட்டம் இங்கே வந்தது. Al-Hajj Alawi Maulana has been a great leader to the country. He was a trade union leader who put country before self. His demise is a great loss to the country, and his demise has created a vacuum with regard to the solidarity expressed for the trade union movement, and in addition to what he has contributed immensely towards the country at large. ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த நாட்டை இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைக்காக வேண்டி வீதியில இறங்கி போராடின ஒரு தலைவர். அவருடைய இந்த மரணம் சமூகத்தை பொறுத்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய அந்த அரசியல் வரலாறிலே படிக்கக்கூடிய நிறைய விஷயம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எல்லா மக்களோடும் மிகவும் அன்பாக பண்பாகவும் சகல இன மக்களும் இந்த நாட்டிலே வாழுகின்ற சகல இன மக்களும் அவரோடு அந்யோன்யமாக இருந்திருக்கின்றார். ශ්‍රී ලංකාවේ මුස්ලිම් ජාතිය වෙනුවෙන් පමණක් නෙමෙයි සමස්ත ශ්‍රී ලාංකිකයන් වෙනුවෙන්ම ඉතාම හොඳ වීදි සටන්
කරුවෙක් කියලා කියන්න ඕනේ. ඒ වීදි සටන් හරහා එතුමා මුස්ලිම් සමාජයට පමණක් නෙමෙයි ශ්‍රී ලාංකීය සමාජයට විශාල ජයග්‍රහණ ගණනාවක් ලබා දුන්නු පුද්ගලෙක්. உங்களுக்கு தெரியும் இப்போதெல்லாம் கவர்னர் ஆளுநர் என்றால் எல்லோரும் விமர்சிப்பார்கள். ஆனால் எதிர்க்கட்சிக்காரர்களே புகழக்கூடிய ஒரு ஆளுநராக அவர் இருந்தார். அந்த அளவுக்கு எல்லோரிடமும் அன்புடனும் பண்புடனும் அவர் இருந்தார். சிங்கள மக்களுக்கு மத்தியில் மிகவும் பிரபலமானவர். அவருக்கு கட்சி பேதம் இல்லை. இன்று நாட்டில் இருக்கும் சூழ்நிலையில் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பாரிய பேரிழப்பாகும் மர்ஹூம் அலவி மௌலானா அவர்கள். ஒரு கொள்கையின் அடிப்படையில் நிலைத்திருந்து ஒரு தேசிய அரசியலை முன்னெடுத்த மகான்களில் ஒருவராகத்தான் நாங்கள் சையத் அலவி மௌலானா அவர்களை காண்கின்றோம்.